வணக்கம் நண்பர்களை. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம முருகனுக்கிட்ட ரூபாயை கொடுத்து இந்த நம்ம வெற்றி ஒரு ஆக்சிடெண்ட், ஸ்ரீகாந்த் ஆக்சிடெண்ட்டில் நம்ம வெற்றிக்கு சம்மந்தம் இருக்கும், அவங்களுக்கே தெரியாமல் அது நடந்திருக்கும். அதை மறைச்சி அந்த பழியை முருகன் செய்ததாக ஒத்துக்கிட்டு நீங்கள் உள்ளுக போனால் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டமும் தீந்துரும், பணத்தை தூக்கி வாரி வீசுகிறாங்க. நம்ம முருகனும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நம்ம ஜெயிலில் போய் கம்பி எண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா ஈஸ்வரமூர்த்தி அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தன் நான் ஒத்துருக்கான்ல அவனை போட்டு தள்ளிடுங்க, இல்லாட்டா அவனை விசாரித்து என் பையன்தான் இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு உண்மை வெளியே வந்துட்டுனா என்னால் தாங்க முடியாது, அதனால் அவனை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு அதிகாரிகிட்ட ஈஸ்வரமூர்த்தி சொல்லி நம்ம முருகனை தீர்த்து கட்ட பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முருகன் எங்கே இருக்காங்க அப்படின்னு காணலன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. நம்ம வெற்றியும் துளசியும் அவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இதை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்கங்க. நம்ம முருகனை ஜெயிலில் பார்த்து உடனே எப்படி என்னை உள்ளுக்க வந்தா அப்படின்னு கேட்குற நேரம் ஒரு கொலை கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு நம்ம துளசி போராடி உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி தான் இதை பண்ண சொன்னது அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. அதோட ஸ்ரீகாந்த் கொலைக்கும் ஈஸ்வரமூர்த்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வெற்றியும் துளசியும் ஆராயிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு எதுதான் இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட நான் நேரடியாக கேட்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வெற்றி போய் கேட்குறாங்க ஈஸ்வரமூர்த்திட்ட. அப்பா, எதுக்காக நீங்கள் தான் பண்ணினேன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுட்டு எதுக்காக முருகனை தூக்கி ஜெயிலுக்கு அனுப்பி அந்த ஸ்ரீகாந்த் கொலைப்பள்ளியை அவங்கள சுமக்க வச்சிங்க, அதுவும் இல்லாமல் போட்டு தள்ள வர ஐடியா பண்ணியிருக்கீங்க, உங்களை சும்மா விட போகிறதில்ல, சொல்லுங்கப்பா அந்த ஸ்ரீகாந்த் ஆக்சிடெண்ட்டை பண்ணது யார் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நீ தான், அதை மறைக்க தான் நான் இத்தனை நாள் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. இதை கேட்டு நம்ம துளசி அரண்டு போகிறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம முருகனுக்கிட்ட அந்த நபர் பிரெயின் வாஷ் பண்ணி, இந்த பாரு நீ மட்டும் இந்த கொலைப்பள்ளி ஆக்சிடெண்ட்டை ஏற்று உள்ளுக்க போய் சரண்டர் ஆடினா உனக்கு ஒட்டுமொத்த பணத்தையும் தந்து உங்கள் குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கிடலாம் அப்படின்னு பணக்கட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் இந்த பழியை ஏற்றுக்கிட்டதா ஒத்துக்கிடாங்க முருகன். ஒரு கட்டத்தில் ரேவதியை கூட்டு அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு அப்படியே பேசாமல் போயிடறாங்க. செல்லையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு போலீஸில் போய் நான் தான் இந்த கொலையை ஆக்சிடெண்ட்டை பண்ணி அந்த ஆளோட உயிர் போகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயிலில் போய் சரண்டர் ஆகிறாங்க. இந்த விஷயம் ஈஸ்வரமூர்த்திக்கு தெரிய வருது. அந்த நபர் அந்த பழியை ஏற்று சரணர் அடைஞ்சாச்சு ஜெயிலில் அப்படின்னு வந்தவுடனே, சரி இனி அந்த நபரை வச்சுட்டு இருந்தால் என் பையனோட குட்டு வெளிப்பட்டுரும், அந்த நபரை அடித்து உதச்சி யாராவது விசாரணைன்னு கேட்டால் அவன் ஒரு கட்டத்தில் யார் இதை பண்ண சொன்னது அப்படின்னு எல்லாம் உண்மை வெளியே வந்துடும், அதெல்லாம் சரிப்படாது, நீங்கள் அவனை மறைமுகமாக போட்டு தள்ளுங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு சொல்லுறாங்க. இதை நம்ம முருகன் அப்படியே உள்ள ஜெயிலுக்குள்ளே கம்மி எண்ணி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம துளசிக்கு நியூஸ் கொடுக்குறாங்க லட்சுமி. இந்த பாரம்மா, உன்னோட அன்னை முருகனை காணலை அப்படின்னு அம்மா நான் கோயிலில் வர பார்த்தேன், அதுக்கு பிறகு எங்கே போச்சு அன்னை அப்படின்னு செல்லுக்கு அடித்து பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு நேரடியாக கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. எங்கே சுத்துப்பட்டில் விசாரித்து பார்க்குறாங்க, ஒரு தகவலும் கிடைக்கல. வேறு வழியே இல்லை மேடம், நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி நேராக மகேஷை தேடி போகிறாங்க. இந்த பாரு, என்னோட அன்னை முருகனை என்ன பண்ணுன சொல்லு அப்படின்னு பலார் நீ கன்னத்தில் வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணலையே அஞ்சலி, நீ பொறுமையாக இரு, உங்கள் அண்ணனை காணோன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரிய வருது, சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல மகேஷ் சொல்கிறாங்க. உன்னை நம்பதுக்குள்ளே இந்த காலகட்டம் முறிஞ்சு போச்சு, நீ தான் எதையாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க அஞ்சலி. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம மகேஷ், எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி கேட்டாலும் எனக்கு தெரியாது தான் இதுக்கு பதில், ஏன்னா நான் பண்ணலை அப்படின்னு மகேஷ் சொல்லிடுறாப்புல. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வெற்றியும் துளசியும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கறது தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இங்கே வராங்க. இங்கே வந்த இடத்துல
நம்ம முருகன் வந்து லாக்கப்புக்குள்ளே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் அண்ணன் என்ன தப்பு செய்தான், அவன் எதுக்காக லாக்கப்பில் இருக்கான் அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சு எங்கள் அண்ணனுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், நீங்கள் விசாரிக்க சொன்னீங்களே அந்த ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் கேஸ், அதில் உங்கள் அண்ணன் தான் குற்றவாளி, உங்கள் அண்ணன் தான் அவங்கள ஆக்சிடென்ட் படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா, என்ன சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் அப்படிப்பட்டவங்க இல்லை, அப்படி இருக்க நேரம் அவரை கொண்டு இப்பளுக்கு தூக்கி வச்சிருக்கு, இதில் என்னமோ கோல்மால் இருக்குது அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் எங்கள் அண்ணன்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து முருகனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணே சொல்லு, எதுவும் மறைக்காத, நான் இருக்கேன், நீ எதுக்காக இங்கே கஷ்டப்படணும், ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்க நேரம் உன்னை எதுக்காக நீங்கள் உள்ளுக்கு தூக்கி வச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை, நீ சொல்லு, நீ தான் ஒத்துக்கிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்னை யார் ஒத்துக்க சொன்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நான் உன்னோட தங்கச்சி அப்படின்னு வந்து நீ நினச்சேன்னா என்கிட்ட நீ உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வேறு வழி இல்லாமல் முருகன் வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு துளசி, நம்மளோட பண கஷ்டத்துக்காக தான் நான் வந்து இதை ஜெயிலில் இந்த கேஸை ஏற்று உள்ளுக்க இருந்தால் நான் பணம் தாரேன் அப்படின்னு வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, அதனால வந்து பணத்துக்காக இதை நான் ஒத்துக்கிட்டு உள்ளுக்க இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா, அண்ணே உனக்கு முன்ன கஷ்டப்படுத்தி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, உன்னோட தியாகத்துக்கு அளவில்லையா, நீ இப்படி எல்லாத்துக்காகவும் கஷ்டப்படுத்தி பட்டி நீ போனது போதும், இந்த வீட்டில் கஷ்டத்தை சுமக்கவங்களே வந்து சும்மா இருக்காங்க, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காகனே இவ்வளோத்தையும் கஷ்டப்படணும், அதுவும் செய்யாத தப்புக்கு ஜெயிலில் இருக்க போறியா, நீ நல்லாவே செய்யலைன்னு தெரியுதுல, அதுக்கப்புறம் எதுக்கு இருக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுத்து, சார் இப்போ எங்கள் அண்ணனை வெளியே விடுங்க, அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளியே எடுக்க வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, இப்போ சொல்ல போறியா இல்லையா, உனக்கு யார் வந்து ரூபா தந்தது அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம முருகன் நேரடியாக கொண்டு போய் அந்த இடத்துல காட்டி கொடுக்குறாங்க. உடனே உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு வந்து அந்த ஆளை வெற்றி வந்து தொலைச்சி வெளுத்தெடுக்க உடனே எல்லாம் உங்கள் அப்பா தான் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம துளசி வந்து சாக்காவி நிற்கிறாங்க. அட பாவிகளா, அப்போ ஸ்ரீகாந்த் கொலைக்கும் ஈஸ்வரமூர்த்திக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நேராக ஈஸ்வரமூர்த்தி கிட்ட நம்ம வெற்றியும் துளசியும் போகிறாங்க. அப்பா நீங்கள் வாங்க, என்னடா என்ன விஷயம், நீங்கள் எதுக்காக ஸ்ரீகாந்த் கொலை வழக்குக்கு நீங்கள் வந்து ரூபா கொடுத்து மாற்றி உள்ள ஒரு ஆளை பிடிச்சி உள்ளுக்க போடுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, இல்லைன்னு எல்லாம் மறுத்து பார்க்குறாங்க. இல்லைப்பா, இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லைங்களா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, மாமா எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த கொலையை ஆக்சிடெண்ட்டை பண்ணதே வந்து வெற்றி தான், வெற்றிக்கே தெரியாது, அதுக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்து இந்த கேஸை அந்த நேரத்தில் மூடி மறைக்க சொன்னேன், எல்லாம் உன்னோட வாழ்க்கைக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போய் நிற்கிறாங்க துளசி. இப்படி எல்லாமா செய்திருக்காங்க, ஸ்ரீகாந்த் எவ்வளோ நல்ல மனுஷன், அந்த மனுஷனை அநியாயமாக கொன்னிட்டியடா பாவி அப்படின்னு வந்து வெற்றிக்கு சட்டையை பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நம்ம துளசி.